நாங்க கார்ல தானே வந்தோம். நாங்க மெதுவா கூட கிளம்பி வருவோம். நீங்க தானே பஸ்ல கிளம்புறீங்க. சீக்கிரமா கிளம்பி போவாங்க. சரி அத்தை. அத்தை அது வந்து உங்க கார்ல இடம் இருக்குமா? எதுக்கு சரோஜா கேக்குற? அத்தை அது வந்து நானே என் பிள்ளைகளை உங்க கூட கார்ல வரலான்னு பார்க்கதான் கேட்டேன். நான் கார்ல படுத்துட்டே தான் வருவேன் சரோஜா. பின்னாடி சீட்ல எப்பவுமே நான் கார்ல படுத்துக்கிட்டு தான் வருவேன். முன்னாடி அவிய 2 பேரும் இருப்பாவ. அதனால இடம் பார்த்தாது யாரும் வர முடியாதே. அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து வர வேண்டியதானே? இல்ல சரோஜா, உட்கார்ந்தே வந்தா எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்கும். ரொம்ப தூரம் வேறையா, என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது சரோஜா. பக்கத்துலனா உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருப்பேன். தூரமா இருக்கு பத்தியா? நீ பஸ்லயே வா சரோஜா. சரி தப்ப சரி. பாவம், நீங்க வயசானவி என்ன பண்ணுவிய? உங்களால உட்கார்ந்து வர முடிஞ்சுன்னா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருப்பிய. பரவாயில்லத்தே, இருக்கட்டும், நீங்க படுத்துக்கிட்டே வாங்க. சரி சரோஜா. சரி தே, எல்லாரும் கிளம்பிட்டாவளன்னு பார்க்க போறேன். கார் சொந்தமா இருந்தோன்னு என்ன திமிர் பேச்சு? படுத்துக்கிட்டு வருவாங்க, உட்காந்துட்டு வர முடியாதான். நானும் ஒரு கார் வாங்குவேன். நாங்களும் படுத்துக்கிட்டும் போவோம், உருண்டுகிட்டும் போவோம். அன்னைக்கு தெரியும் நாங்களும் இது மாதிரி தான் பேசுவோம். இவளுக்கு கார்ல இடம் கொடுக்கணுமா? ஏன் அவ்வளவு பெரிய பஸ்ல இவளுக்கு இடம் இல்லையாக்கோ? வரும்போது பஸ்ல தானே வந்தா. இப்போ சொகுசா கார் கேட்கலாம். கார் வேணும்னா சொந்தமா ஒரு கார் வாங்கிட்டு வர வேண்டியதானே? என்ன ரோஸ் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? எங்க என் அம்மா அப்பா தங்கச்சிலாம் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க அப்பா அம்மா தங்கச்சியெல்லாம் இங்கே தங்க வச்சுக்கலாமா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டில் தங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப போறாங்களாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரோஸ் கஷ்டப்படாத, உனக்கு நான் இருக்கேன்ல. அது மட்டும் இல்லாம நம்மள அடுத்த வாரமே வர சொல்லியிருக்காங்க, நம்ம போவோம். நீ கவலைப்படாம இரு ரோஸ். இல்லைன்னா இன்னைக்கே போலாமா? வேண்டாம், நம்ம அடுத்த வாரமே போவோம். சரி ரோஸ், நீ நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும். இப்படிலாம் சோகமா மூஞ்சி வச்சுட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அதனால எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆமா, உலகத்துல ரொம்ப தான் நடிக்கானே. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு தான் தெரிஞ்சான். இப்ப கேட்கவா வேணாம்? வழியிலேயே நின்று தொலைக்குது, நம்ம கண்ணிலே மாட்டுது. ரூம்குள்ள போக வேண்டியதானே? சே வழியிலே நிக்கிறீங்களோ? சருங்க, நீங்க வந்ததை நான் பார்க்கல. நீங்க எப்பவுமே பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியும். பேதி இருப்பான், கண்ணு தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கான். சரிங்க, பரவாயில்ல. நாங்க ஊருக்கு போறோங்க, ஆனந்துங்க. அப்படிங்களா சருங்க? போயிட்டு வாங்க. சரிங்க சரிங்க, நாங்க இப்ப போறோங்க, பிறகு வர மாட்டோங்க. ஏங்க சருங்க அப்படி சொல்றீங்க? நீங்க கண்டிப்பா வந்து போய் இருக்கணுங்க. நானும் ரோஸும் ஆசைப்படுறோம் சருங்க. சரிங்க சரிங்க, வந்துட்டு வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருக்கோங்க. ஆமா, அந்த பையனை ஊருக்கு வயாம வந்துட்டால விளங்கிரும். ரோசிங்க, நாங்க வரோங்க. சரிக்கா, போயிட்டு வாங்க. சரிங்க ரோசிங்க, நீங்க பேசுங்க, நான் வரேன். சரிக்கா. ரொம்ப தான் கடலை வர்க்காவ போட்டு தீயாம இருந்தா சரி. ஏங்க இந்த அக்கா என்னைய வாங்க போங்கன்னே கூப்பிட மாட்டாங்க. ரோசி வாப்போன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப என்னன்னு தெரியல, என்னைய வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. ரோஸ், நீயே அதை நினைச்சிட்டு இருக்க? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால மரியாதை கொடுத்து பேசுறாங்க சரு. சரிங்க. மணிக்கம், எனக்கு இங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை மணிக்கம். நான் இங்கே இருந்துடவா? ஏன் குழந்தை, என்னாச்சு? இல்லை மணிக்கம், கலக்கலன்னு எல்லாரும் கூட இருந்துட்டு நான் போய் தனியாக அங்கே இருக்கணுங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மணிக்கம். நான் இங்கே பாட்டி கூட இருந்துடவா? குழந்தை, எல்லாரும் கிளம்ப போறாங்க குழந்தை. நீங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது குழந்தை. அதை நினைச்சிட்டு சந்தோஷமா கிளம்புங்க. பாட்டியும் அங்க வரதான் போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இருந்தா எப்படி குழந்தை? கல்யாண பொண்ணு நீங்க அங்கதானே இருக்கணும். சீக்கிரமா கிளம்புங்க குழந்தை. நான் உங்க வீட்டுல அடிக்கடி வந்து பாக்குறேன் உங்களை. அப்புறம் அங்க போய் டீ கடை ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போரே அடிக்காது. நீங்க ஜாலியா இருப்பீங்க குழந்தை. இங்க இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு இருக்கதான் செய்யும். நீங்க தனியாவே இருந்துட்டு இப்ப எல்லாரும் கூட இருந்ததுனால உங்களுக்கு கிளம்ப முடியல, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு. நாங்கெல்லாம் கிளம்பிட்டா உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் குழந்தை. அதனால எங்க கூடவே கிளம்பி வாங்க. அங்க போயிட்டு 2 நாள் தான், எல்லாம் மறந்துடும். பழைய மாதிரி எல்லாம் சரியாயிரும் குழந்தை. மணிக்கம், அப்படின்னா நான் உங்க கூட உங்க கார்ல வரட்டுமா? எங்க கூடவா? எனக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை. ஆனா அம்மா வந்து டென்ஷன் ஆவாங்கல்ல, அதுக்குதான் சொல்றேன். இல்லை மணிக்கம், நானும் உங்க கூட வாரேன். நான் உங்க கூட வந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும். என்னையும் கூட்டிட்டு போங்க மணிக்கம். குழந்தை, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க கஷ்டப்படுவீங்க குழந்தை. காருக்குள்ளேயும் உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க பஸ்லயே வாங்க குழந்தை. இங்க வந்ததே உங்க அம்மா மாறுவாங்கன்னு தான். உங்க அம்மா மாறவே இல்லை மணிக்கம். உங்க அம்மா எப்பவுமே மாற மாட்டாங்க. நம்ம கல்யாணம் கூட நடக்குமோ நடக்காதோ தெரியல. நான் உங்க கூட கார்லயாவது வரேன் மணிக்கம். நானும் வரவே உங்க கார்ல. என்னையும் கூட்டிட்டு போங்க மணிக்கம். குழந்தை, கவலைப்படாதீங்க குழந்தை. நான் வேணா எங்க அம்மாட்ட கேட்டு பாக்குறேன். என்னது இது? இங்க என்ன நடக்கு? பேதி எடுப்பா எதுக்கு இப்படி அவன் தோல்ல விழுந்து கிடக்க? மணிக்கம், உங்க அம்மா கிட்ட கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க எப்படியாவது கூட்டிட்டு போங்க மணிக்கம். சரி குழந்தை, நான் ட்ரை பண்றேன். நெட்டச்சிங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓனர், எனக்கு ஃபீலிங்கா இருக்கு ஓனர். எதுக்கு இப்ப பையன ஃபீலிங் வருது?
ஓனர் அது இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம்ல, அதான் மாணிக்கம் கூட கார்ல போலாமான்னு கேட்கேன். முதல்ல என் மூஞ்சிய பார்த்து பேசி தோலை. என்ன ஓனர், 2 சின்ன பிள்ளைகள் பேசியிருக்கோம், நீங்க உள்ள வந்தியா? சின்ன பிள்ளைகள் தம்பி, நீங்க வெளியே போங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எதுக்குங்க போனோம்? எதுவா இருந்தாலும் நான் இருக்கும்போதே பேசுங்க. உங்களை விட எனக்கு தான் அவன் மேல அதிகமா உரிமை இருக்கு. எழுந்து வெளியே போங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேரு எப்ப முடிச்சிட்டே இருக்கு, எதுக்கு சொல்ல அவர்கிட்ட? ஓனர் என்ன உரிமை இருக்கு ஓனர் உங்களுக்கு? என் வீட்டை இடிச்சு பட்டி உனக்கு ஞாபகம் இல்லையோ? அதனால உன் மேல எனக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. அவரை வெளியே போச்சலே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. மாணிக்கம் உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க மாணிக்கம், நான் ஓனர் கிட்ட பேசிட்டு வரேன். சரி குழந்தை. ஏய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஓனர் அவர் தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓனர், தெரியாத மாதிரியே கேள்வி கேட்டுட்டே திரிங்க. சீ, வாய் மூடு. நீ எதுக்கு அவன் தோல்ல விழுந்து கிடக்கா? உனக்கு அவனுக்கு என்ன கல்யாணமா முடிஞ்சிட்டு? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? ஓனர் எனக்கு கவலையா இருந்து அவர் தோல்ல சாஞ்சி அழுதுகிட்டு இருந்தேன் ஓனர். அவர் என்னை கட்டிக்க போறவர் தானே, அதனால ஆறுதலுக்காக தோல்ல சாஞ்சேன் ஓனர். உனக்கு ஆறுதல் வேணா என் தோல்ல வந்து சாய வேண்டியதானே? உங்களுக்கு தோல் எங்க இருக்கு? இந்த இருக்குல்ல, இது என்னது? நான் உட்கார்ந்துக்கலாம் சாய முடியாது ஓனர், படுத்துக்கிட்டு வேணா சாயலாம். உன் மேலதான் சாய முடியல, அந்த கிழவி மேல போய் சாயா. ஏன் வயசான காலத்துல கிழவி மேல விழுந்து கிழவிக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்றது? ஒரு ஆம்பளை பையன் கல்யாணம் முடியாதவன், அவன் தோல்ல விழுந்து கிடந்து அழுதுகிட்டு கிடக்கலாம். வெக்கமா இல்ல உனக்கு? ஓனர் என்ன ஓனர் நினைச்சிட்டு இருக்கீங்களே, எனக்கு அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ மட்டும் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு தெரியா? வேற வீட்டுல யாரும் அந்த வார்த்தையில சொல்லவே இல்ல. தேவையில்லாத நடக்காத ஆசையில மனசுல வளர்த்துக்கிட்டு சீரஞ்சி கிடக்காத. ஓனர் நடக்கும் ஓனர். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் இப்பவும் சொல்லியே, உன் மேல எனக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறீங்களா? சரி, வாய் முடு. எனக்கு கடன் எப்ப தந்து முடிக்கிறியோ அப்பதான் நீ கல்யாணம் முடிக்க முடியும். அது வரைக்கும் அந்த தோல்ல சாயறது மடியில சாயறதுல இருக்கக்கூடாது. அப்படியே சாயம் நினைச்சினா நான் உன் வீட்டுல தானே இருக்கேன். என் மேல வந்து சாஞ்சி தோலை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரிலாம் கொடுமை நான் பார்த்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உனக்கு உள்ள வந்து பார்த்தது எனக்கு பக்கனி ஆகி போச்சு. பேதி இருப்ப வளர்ந்துருக்கே, உனக்கு அறிவு இல்ல. ஓனர் எதுக்கு ஓனர் நீங்க எப்படி ஏசுறிய? அப்படிதான் ஏசுவேன். ஆமா, நீ கிளம்பிட்டியா இல்லையா? எங்க ஓனர்? பையனோட ஊருக்கு வந்தா வேற போனோம்ல, ஊருக்கு வர கிளம்பிட்டியா இல்லையா? ஓனர் நான் உங்க கூட வர மாட்டேன். வேற யார் கூட போறா? ஓனர் நான் அவர் கார்ல அவர் பக்கத்துல உட்காந்துட்டு போலான்னு ஆசைப்படுறேன் ஓனர். ஓஹோ, இதை கேட்டுக்கிட்டு தான் சாஞ்சிட்டு கிடந்தியோ? ஏன் இந்த சாயா கார்ல போனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் ஓனர்? போய் மூடிக்கிட்டு எப்பவும் போல எங்க கூட பஸ்ல வா. அவன் கார்ல போட்டோம். ஓனர் அவர் கார்ல போட்டோம், நீ என் கூட பஸ்ல வா. நான் இப்பதான் அவன் அம்மாட்ட போய் கேட்டுக்கிட்டு வரேன். நானே என் பிள்ளைகளும் உங்க கூட கார்ல வரேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் அம்மா நான் கார்ல நீண்டு நிமிந்து படுத்துக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லுது. உன்னை மட்டும் ஏத்திட்டு போயிருவாங்களோ? ஓனர் நான் வீட்டு மருமகள்ல. நான் மறுபடியும் உனக்கு சொல்றேன், அது உன்னோட கற்பனை தான். நீ அவனையும் நம்பாத, யாரையும் நம்பாத. நானே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைக்க வா. இப்ப இந்த ஆனந்துக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வச்சு பார்த்தால? ஓனர் அந்த கல்யாணத்துக்கு நீங்களா செலவு பண்ணியே? எங்க பாட்டி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காவ. என் ஊர்ல இருந்தா நானே செலவு பண்ணிருப்பேன். இங்க இருந்தனால பாட்டி பண்ணிருக்கா. இப்ப என்ன அதுக்கு? பொண்ணு நான் பார்க்கல, கல்யாணம் முடிஞ்சிருமோ? சரி ஓனர் உங்களுக்கு ஒரு செலவு வச்சிரும் விடுங்க. நான் போய் கிளம்பி கார்ல வரேன், நீங்க கிளம்பி போங்க. இங்க பாரு, நான் சொல்றேன் கேட்டுக்க. பயாம உனக்கு சொல்லிட்டு கிடக்க முடியாது. உன் மேல எனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. என் பின்னாடி வாரா நீ. சரி ஓனர் வாரே, போங்க போய் தொலைங்க. அம்மா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? பாட்டி நாங்க கிளம்புறோம் பாட்டி, நீங்களும் எங்க கூட வாங்க. அம்மா, பேத்தி உன் கல்யாணத்துக்கு வாரேன் பாட்டி. கவலைப்படாதம்மா, என்ன வருவேன். பாட்டி உங்களை விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. கஷ்டப்படாதம்மா பாட்டி, உன்னையதான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நான் எங்க இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். ஐயத்தோட போன உடனே நிச்சயத்துக்கு தேதிய குறியா? சரிம்மா, நிச்சயத்துக்கு தேதியை குறிச்சிட்டு தான் வேற வேலையெல்லாம். சரியா, நிச்சயத்துக்கு நாளை குறிச்சிட்டு எனக்கு போன பண்ணு. சரிம்மா. ஏம்மா பேத்தி, இப்ப சந்தோஷமா? கண்டிப்பா பாட்டி வருவேம்மா. சரி பாட்டி, நான் உங்க வீட்டுல இத்தனை நாளா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பாட்டி. நம்ம வீடுன்னு சொல்லுமா, உங்க வீடுன்னு சொல்லாதே. சரி பாட்டி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்பனாலும் பாட்டி வீட்டுல வந்து நீ தங்கி இருக்கலாம். இப்போ கூட உனக்கு போறக்கு இஷ்டம் இல்லைன்னா என் கூட இருமா பேத்தி. நிச்சயத்துக்கு போவோமா? இல்ல பாட்டி, கடை அங்க இருக்குல்ல, அதுக்காக கண்டிப்பா நான் போகணும். சரிம்மா, போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. எத்தனை போயிட்டு வரேன். சரி மருமகளே, போயிட்டு வா. உங்களை விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. வயசானவியல விட்டுட்டு போறமே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயத்தோர மருமகளங்க விட்டுட்டு போயா? ஐயோ வேண்டாம் எத்த, எனக்கு இருக்க ஆசைதான். ஆனா என் மகனும் என் புருஷனும் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவா பார்த்துக்கங்க. அதனாலதான் நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். சரிம்மா, தெரியும் எனக்கும். தாத்தா பாட்டி நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க எல்லாரும். பிள்ளைகளை நல்லா பாத்துக்கம்மா, நாங்க வரும்போது வருவேன். சரி பாட்டி, வாங்க வாங்க, எங்க வீட்டுல வந்து தங்குங்க பாட்டி. பாட்டி உங்க வீட்டுல இவ்வளவு வேற வச்சு நீங்க சமாளிச்சு பத்தியல. உங்களுக்கு பெரிய மனசு மட்டும் இல்ல, பெரிய திறமை இருக்கு பாட்டி. கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து நீங்க தங்கணும்.
என் பேத்தி உன் வீட்ல தானே இருக்கா, அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கமா ஓனரு. சரி பாட்டிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். அம்மா ரோசி, அம்மாவும் அப்பாவும் போயிட்டு வரம்மா. சரிம்மா. பாட்டி சொல்றத கேட்டு கவனமா இரு. சரிம்மா. சரிம்மா, நாங்க போயிட்டு